2 நாளா நம்ம மாமன் ஆளையவே காணோம். டேய் நானும் அந்த ஆளத்தை தேடி இருக்கிறேன் 2 நாளா அந்த ஆளையவே பார்க்க முடிய மாட்டேங்குதுடா. அங்க பாருடா, அங்க ஒரு ஆளு கொண்டு நம்ம மாமன் மாதிரியே இருக்குதுல, வா போய் பார்க்கலாம். டேய் எனக்கும் அப்படிதான் தோணுது, வா போய் பார்க்கலாம் வா. இருடா நான் போய் முக்கடை தூக்கி பார்க்கறேன். பாரு. டேய் அவரே தான்டா. மாமா நீ முக்காடு போடுவேன்னு தெரியும், என்ன மாமா இவ்வளவு சீக்கிரம் முக்காடு போட்ட? என்னாச்சு மாமா? மாப்பிள்ள பொறுமையா உட்காருங்க மாப்பிள்ள, சொல்றேங்க. உங்களுக்கு சொல்றேன், வேற யாருக்கு சொல்ல போறேங்க? சரி வாடா உட்கார்ற கேப்போம். அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ளைங்களா, ஃப்ரெண்ட் ஒருத்தர் 149 ரூபா பணம் கேட்டுருந்தாங்க பிசினஸ் பண்ணணும்னு. நானும் சரி அவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆச்சு எப்படி ரெடி பண்ணி கொடுத்துட்டுங்க. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணீங்க, பெரிய ஆள் ஆயிட்டானுங்க. பங்களா வீடு இந்த காரெல்லாம் வாங்கிட்டானுங்க. சரி நம்மளும் எத்தனை நாளைக்கு சாணியே வலிச்சுட்டு இருக்கிறது. நானும் போய் சரி பணமேனு அர்ஜென்ட்டுன்னு போய் கேட்டனுங்க. அவனுக்கிட்ட நீ யாரு அப்படிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அடிச்சு தட்டிட்டானு. உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது பணம் கொடுத்ததுக்கு அப்படின்னு கேட்டானுங்க. அதே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலிங்க. அதே இப்படி முன்ன போட்டு முக்காடை போட்டு கொண்டுருக்குறேங்க மாப்பிள்ளைங்க. சரி மாமா, வாழ்க்கையில் யதார்த்தமா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே யதார்த்தமா இருக்கக்கூடாது மாமா. சரி மாமா, இந்த போன மாசம் 150 ரூபா அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் ஆளுக்கு 75 ரூபா போட சொல்லி கொடுத்துருந்தாரு, என்னாச்சு மாமா? மாப்பிள்ளைங்களா நீங்கள் கொடுத்த அந்த 150 ரூபாய் தாங்க மாப்பிள்ளை 149 ரூபா தூக்கி நண்பனுக்கு கொடுத்தங்க. மொத்தமாக விளக்கு வச்சு விட்டு போயிட்டானுங்க, நாமத்தை போட்டு விட்டு. அட உக்காரடி. 150 ரூபா கொடுத்தேன், 149 ரூபாய் விளக்கு வச்சு விட்டேன். அந்த 1 ரூபாயாச்சும் என்னையா பண்ண? மாப்பிள்ளைங்களா அந்த 1 ரூபாயில தாங்க மாப்பிள்ளைங்களா 1 ரூபாயில தாங்க மாப்பிள்ளை உங்கள் 2 பேர்த்து குச்சி முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க.